இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு முதிர் வயதிலும் கனி, இலையுதிர் காலம். இதுல ரெண்டுல எது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்குற செய்தியின் தலைப்பு. அதாவது முதிர் வயது அப்படின்னோடனே நிறைய காரியங்கள் முதிர் வயதானவங்களை பத்தி சொல்லப்படுது. அவங்களுக்கு அந்த வயசுல இந்த வியாதி இருக்கும், சுகர் வந்துடும், பிபி வந்துடும், கொலஸ்ட்ரால் இருக்கும், முட்டு வலி வரும், ஏற முடியாது, இறங்க முடியாது, உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமே பேசாம உட்கார்ந்துருங்க, ரிட்டையர்ட் ஆன பிறகு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தான் ரிட்டையர்ட் ஆயிட்டோமே, ரிட்டையர்ட் ஆகிற வயசாயிடுச்சு, இனிமே நமக்கு என்ன வாழ்க்கை, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களும் உண்டு. தானாகவே நினைக்கிறவங்களும் உண்டு, மற்றவங்க அவங்க சொல்றதுனால நினைக்கிறவங்களும் உண்டு. ஆனா வேத வசனம் முதிர் வயதானவர்களை பற்றி, முதிர் வயதை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதைத்தான் நம்ம அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவங்க சொல்ற வார்த்தைக்கோ நம்மளாவே நம்ம குறித்து நினைத்து கொள்கிற காரியங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. முதலாவது சங்கீதம் 92:14-15 வாசிக்கிறேன். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இந்த கடைசி வசனம் நமக்கு தெரியும். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முந்தின காரியம் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் உத்தமர், அவரிடத்துல எந்த அநீதியும் இல்லை என்பதை விளங்கப்படுறதுக்காக முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஏன் முதிர் வயதுல அப்படி இருக்கணும்? கனி தர்றதுனா என்ன? பயனுள்ள வாழ்க்கை வாழ்றது. புஷ்டியும் பசுமையும்னா என்ன? சரீரத்துல நன்றாக ஆரோக்கியமாக நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பதுதான் புஷ்டியும் பசுமையும். இதை நம்ம கொஞ்ச நேரம் யோசித்தோம்னா நமக்கு புரியும். இந்த புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பதும் கனி தருவதுமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் முதிர் வயதுலன்னா. எதுக்காக வாழணுமா? எதுக்காக அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார்? கர்த்தர் உத்தமர், அவரிடத்துல எந்த அநீதியும் இல்லை என்பதை விளங்கப்படுவதற்காக. அப்ப நம்ம முதிர் வயதானவர்கள் நல்ல ஹெல்த்தியா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாக செழிப்பா இருந்தாங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகும், அவர் உத்தமர் என்று விளங்கும், அவரிடத்துல அநீதி இல்லை என்பது விளங்கும்ன்றது இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நாம் நல்லா இருக்கணும், நல்ல பயனுள்ள வாழ்க்கை வாழணும், செழித்திருக்க வேண்டும், ஹெல்த்தியா இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்றது இந்த வசனத்துல பாக்குறோம். அடுத்து ரெண்டாவது ஏசாயா 46:4 வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இதுவுமே தேவன் சொல்ற வார்த்தைங்க, வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அதாவது முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், இனி மட்டும் உங்களை தாங்குவேன், அப்படி செஞ்சு வந்த, இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏந்துவேன்னா என்னது? தூக்குறது. ஒரு சின்ன குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி சுமக்கிறேன், சுமப்பேன், நான் தப்புவிப்பேன், ஆபத்துல இருந்து தப்புவிப்பேன். இது ஒரு நமக்கு வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். முதியோர்களாகிய உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். முதிர் வயது வரைக்கும் உங்களை நான் தாங்கினேன், ஏந்தினேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் தப்புவிப்பேன். அப்போ தேவன் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவராய் இருக்கிறார் என்பதை முதிர் வயதுள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை பார்க்கிற யாராவது முதியவர்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய குறைவுகளையும் உங்களுடைய இயலாமையும் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்கிற வழிகளையும் நீங்க பெரிதுபடுத்தாதீங்க. நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை பெரிதுபடுத்துங்க. அதை நீங்க பாருங்க. அடுத்தது மூன்றாவது காரியம், இது இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதாவது யூத் இஸ் ரினியூட் லைக் த ஈகிள்ஸ் அப்படின்னு வருது. இப்போ யூத்னா என்ன? நம்முடைய வாலிப வயது ஒரு கழுகு எப்படி அதனுடைய வயதான முதிர் வயதான ஆகும்போது அது போய்
அதிலிருந்து அதனுடைய இறக்கைகள்லாம் உதிர்ந்து திரும்ப அதுக்கு வந்து புது இறக்கை முளைத்து அதுக்கு வாலிப திரும்புறது மாதிரி உங்களுக்கும் திரும்பும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஒரே ஒரு பிரச்சனை, அது நம்ம நம்புறோமா இல்லையான்றதுதான். இதெல்லாம் தெரியும். பாராம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில அது செயல்படும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? அடுத்தது யோபு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். அதாவது ஏற்ற காலத்துல முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்வீர். அதாவது உம் காலம் வர்றதுக்கு முன்னாடியே போறது இல்ல, நல்ல முதிர் வயதிலே ஏற்ற காலத்திலே நீங்க சேருவீங்க கல்லறையில அப்படின்னு சொல்லி யோபுல ஒரு வசனம் வருது. இது கூட வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம். இதெல்லாம் முதிர் வயதானவர்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதான், அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அடுத்தது நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இது வந்து இலையுதிர் காலம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாங்க 40 வயசுக்கு மேல இந்த வியாதி, உங்க பரம்பரையா அந்த வியாதி வருது, அதனால உங்களுக்கும் அந்த வியாதி வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை நம்பிக்கிறோம். ஆனா நாம் இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு 2வது வச்சிருவோம். இது வரைக்கும் அப்படி சொன்னதை நான் நம்பிக்கிட்டு இருந்தா வேத வசனத்தை நாம் இனிமேல் நம்ப ஆரம்பிப்போம். இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இலையுதிர் காலம், எல்லாமே காஞ்சி ஓஞ்சி போற காலம், எல்லாமே ஒண்ணும் இல்லாம போற காலம், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நமக்கு தெரியும். வழியா இதைத்தான் கேட்டிருக்கோம். ஆனா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ல தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதுல இலையுதிர் காலம்னு இல்ல, மாரிக்காலம், அதாவது விதைப்பு அறுப்பு, குளிர் உஷ்ணம், கோடை காலம் மாரிக்காலம், பகல் இரவு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கும். இதுல இலையுதிர் காலம்னு ஒரு காலம்னு வேதத்துல கொடுக்கப்படல. அடுத்து ஒரு வசனம், இதோட தொடர்புடைய ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது வந்து கர்த்தருடைய வேதத்தின்படி வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் இப்படி இருப்பான்னு சொல்லிதான் அந்த வசனம் வருது. இதுல இலையுதிராது இருக்கிற மரம் தான் போட்டிருக்குது. அப்போ என்னை பார்த்து கொண்டு இருக்கிற முதியவர்கள் ஐயா யாரா இருந்தாலும் நீங்கள் இலையுதிர் காலத்துல இருக்கீங்கன்றத நீங்க ஒத்துக்கொள்ளாதீங்க, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை நீங்க நம்ப வேண்டாம். நான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பேன், தன் காலத்துல தன் கனியை தருவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம், முதிர் வயதிலே கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள்ன்ற வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று நீங்க விசுவாசிக்கும்படி உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாம தேவனுடைய இருதயம், இதெல்லாம் நம்ம தேவனுடைய இருதயம் முதிர் வயதானவர்களை குறித்து இப்படிதான் இருக்குது. புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் போது எப்படி இருக்கும்ன்றத கூட நம்ம பார்ப்போம். ஏசாயா 65:20. இனி அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள், 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். இதுல பாருங்க, அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிருக்க மாட்டாங்க, 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவானாம். இனி வருகிற புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் போதும் தேவனுடைய சித்தம் நாம் நல்லா நீண்ட காலம் முதிர் வயது வரைக்கும் நல்லா வாழணும்ன்றதான் அவருடைய சித்தம். நாட்கள் பூரணப்படுவது அவருடைய சித்தம், நல்லா வாழ்றது அவருடைய சித்தம், வியாதி இல்லாம நல்லா செழிப்பா வாழ்றது அவருடைய சித்தம், முதிர் வயதிலும் கனி தர்றது அவருடைய சித்தம். கனி தர்றதுன்னா என்ன? பயனுள்ள வாழ்க்கை, பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்றது அவருடைய சித்தம். ஏற்ற காலத்திலே முதிர் வயதிலே கல்லறையில சேர வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அது மட்டும் இல்லாம வாழ வயது திரும்புகிறது அவருடைய சித்தம். அவர் அது விருப்பமுள்ளவரா இருக்கிறாரு. நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பதற்காக அவர் எப்பயுமே காத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எதுக்காக செய்யறாரா? கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் உத்தமர், அவரிடத்துல எந்த அநீதியும் இல்லை என்று காண்பதற்காக இவைகள் எல்லாம். இப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஹெல்த், நம்முடைய ஸ்ட்ரென்த், அவர் நீதி உள்ளவர், அவரிடத்துல
அவர் உத்தமர் என்பதை காட்டுவதாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு குறைவிலும், நம்ம ஒரு பிரச்சனையிலும், நம்ம வியாதியிலும் முடங்கி போய் வீட்டுக்குள்ளே கிடக்குறோம்னா, அவர பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மற்றவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இதை நாம் நம்ப வேண்டும் அப்படிங்கிறத இத காட்டுறேன். சிலர வேதத்திலிருந்து சிலர நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது வயதானவர்கள். அவர்கள் எப்படி அவங்க கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருந்தார்கள்ன்றதில தான் பார்க்க போறோம். முதலாவது ஆபிரகாம். அவனுக்கு என்ன நடந்ததுன்னா 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இப்போ முதிர் வயதாய் இருக்கும்போது ஒரு குமாரனை பெற்றாள். எப்போ 100 வயசு அவனுக்கு. அடுத்து 21 அதே அதிகாரம் 7ஆம் வசனம். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதில் அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். இது ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்படுது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் என்ன செய்தான் பாருங்க. நம்ப முடியல, ஆனாலும் நம்பிக்கையோட விசுவாசித்தானா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவனுடைய சரீரம் செத்து போயிருக்கு, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்குன்றதை எண்ணவில்லை. எது உண்மை, எது ரியாலிட்டி? பார்க்கும்போது எது ரியாலிட்டி? அவன் சரீரம் செத்து போயிருக்கு, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கு. ஆனா அவன் அதை எண்ணல, அதை கன்சிடரே பண்ணல. இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் அதுதான். நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணும் இல்லாம போன மாதிரி தெரியுது, வீக்கான மாதிரி இருக்கு. நம்ம தோல் சுருங்கின மாதிரி, அதாவது எதுவுமே முடியாத மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கு. ஆனா அதை எண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை முதியவர்களாகிய ஒவ்வொருவருக்கும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதுல அவன் என்ன செஞ்சான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம அவிசுவாசமாய் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆபிரகாம் என்ன செஞ்சான்? 100 வயசு ஆனாலும் அது அவிசுவாசமாய் சந்தேகப்படல. அடுத்தது அவர் சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. அப்போ ஒருவேளை குறைவுகளோடு இருக்கிற முதியவர்களாகிய சகோதர சகோதரிகளை பார்த்து நான் இன்னைக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்காக இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அதை எடுத்து நம்ப போறீங்களா? இல்ல இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைக்க போறீங்களா? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பணும். முழு நிச்சயம் மட்டும் இல்ல, அது முழுவதுமாக. கொஞ்சம் கூட கொஞ்சோண்டு கூட சந்தேகம் இல்லை அவனுக்கு. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை, அப்படிதான் நம்ம விசுவாசத்துல வல்லவர்களாகி நம்முடைய வியாதிகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பலவீனங்கள் மத்தியில நாம் பலன் அடைய முடியும். அடுத்தது இன்னொன்னு பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 25 அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். இப்ப 140 வயசு. சாராள் இறந்த பிறகு இவனுக்கு அதுக்கு பிறகு ஒரு திருமணம் நடக்குது. 2ஆம் வசனம். அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சோவாகையும் பெற்றாள். இப்போ இந்த முதியவனான ஆபிரகாம் பிள்ளை பெறக்கூடிய பலனை பெற்றான். எப்படி? அவன் வாக்குத்தத்தத்தை பெற்று அதை முழு நிச்சயமா நம்பினதுனால. ஆபிரகாம் உயிரோடு இருந்த நாட்கள், ஆயுசு நாட்கள் 175 வருஷம். அடுத்தது பிற்பாடு ஆபிரகாம் ஆதியாகமம் 25:8. நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். நல்ல நரை வயது, பூரண ஆயுசு. இப்போ இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை தான் எதிர்பார்க்கணும். நான் செத்து போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற வரைக்கும், ரிட்டையர்ட் ஆனோடனே நம்ம வாழ்க்கை முடியல,
ஆண்டவர் எது வரைக்கும் நம்மளுக்கு என்ன நோக்கம் நம்மள இந்த உலகத்துக்கு அனுப்புனதுல என்ன நோக்கம் இருக்குதோ அந்த நோக்கம் நிறைவேற்று வரைக்கும் இங்க நான் இருந்து அதை முடிப்பேன்ற அந்த ஒரு எண்ணம் வரணும். அதுவும் இல்லாம இவனுடைய வாழ்க்கைய பார்த்தா அவன் முதிர் வயதுல கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருந்தது இவன் வாழ்க்கையில நிறைவேறியிருக்கான். பிள்ளைகளை பெற அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்திருக்கு. இப்போ ஈசாக்கு பாருங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்ப்போம். ஆதியாகமம் 25 அதிகாரம் 20ஆம் வசனம். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். அவனுக்கு 40 வயதா இருக்கும்போது தான் கல்யாணம் ஆகுது. 60 வயது வரைக்கும் பிள்ளை பிறக்கலாம். 60 வயதுல தான் ஏசா யாக்கோபு 2 பேர் பிறக்கிறாங்க. அடுத்தது 100 வயசா இருக்கும்போது இதெல்லாம் நான் எந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதுல இருந்து எடுத்தேன்னா ஒரு கமெண்ட்ரில இருந்து எடுத்தேன். 100 வயதா இருக்கும்போது தான் அவனுடைய பார்வை கண் இருண்டு போயிடுச்சுன்னு வருது. அது வந்து எந்த வாசனத்தை வாசிக்கிறேன்னா ஆதியாகமம் 27:1 ஈசாக்கு முதிர் வயது ஆனதினாலே அப்படின்னு வருது. அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது தன் மூத்த குமாரனை ஏசாவை அழைத்து அப்படின்னு வருது. அப்போ 100 வயதா இருக்கும்போது தான் அவன் ஏசாவை கூப்பிட்டு சொல்றான். இப்போ 60 வயசுல பிள்ளை பெற்று இவனுக்கு 100 வயசுனா ஏசாக்கு 40 வயசு இருக்கும், யாக்கோபுக்கும் 40 வயசு இருக்கும். இப்போ முதிர் வயசாச்சு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவன் எவ்வளவு நாள் இருந்தான்னு பார்ப்போம். அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். இப்போ தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருந்த நாட்கள் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து. 100 வயசுல என் வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து மரணம் வரப்போகுதுன்னு அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் சாகும்போது அவனுக்கு வயசு 180. யாக்கோபு அங்கிருந்து அவனுடைய அவங்க அண்ணன் வந்து இவனை கொலை செய்ய போறான், அதனால பயந்து ஓடுறான். மாமா வீட்டுக்கு போய் அங்க லேயாலையும் ராகேலையும் மற்ற 2 பேரையும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் பெற்று அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வர்ற வரைக்கும் இவன் வந்து உயிரோட இருக்கிறான் யாக்கோபு. ஆதியாகமம் 35ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எப்பிரோன் என்னும் ஊர். இவன் திரும்பி எல்லாரையும் கூட்டிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஈசாக்கு இருக்கிறான். 180 வயதுலதான் அவன் வந்து மரணம் அடைகிறான். அப்போ அவங்க ஆபிரகாம் மாதிரியே ஈசாக்கும். இப்ப யாக்கோபு பார்ப்போம். யாக்கோபுக்கு திருமணம் ஆகும்போது என்ன வயசுன்னு பாத்தீங்கன்னா 83 வயசு. இதை எப்படி நம்ம கணக்கிடலைன்னா அவன் வந்து 76 வயசுலதான் அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போறான். ஓடி போய் அந்த லாபான் கிட்ட போறான். லாபான்கிட்ட போய் 7 வருஷம் பணி செய்து அங்க வந்து 7 வருஷம் பணி செஞ்ச பிறகுதான் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்றாரு. 83 வயசுல லேயால கல்யாணம் பண்றான். அப்புறம் 7 நாள் கழிச்சு ராகேலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். யாக்கோபு யோசேப்பு பிறக்கும்போது அவனுக்கு 90 வயசு அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ரியில நான் பார்த்தேன். பென்யமீன் பிறக்கும்போது 106 வயசு. இப்போ எவ்வளவு வயதான காலத்துல இவங்க எல்லாம் குழந்தை பேரு இருந்திருக்கு பாருங்க. அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அந்த ஒரு இயற்கையான ஒரு பாக்கியம், பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம், அந்த ஸ்ட்ரென்த் ஆண்டவர் வந்து கொடுத்திருந்திருக்காரு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கேயே செய்தான். இதுல முதிர் வயதுன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? 90 வயசுல யோசேப்பு பிறந்திருக்கான் அவனுக்கு. அடுத்தது ஆதியாகமம் 44:20 முதிர் வயதில் பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசேப்பிட்ட அவங்களுடைய அண்ணன்மாரெல்லாம் பேசுறாங்க. அதுல பென்யமீனை பத்தி சொல்றாங்க. அப்ப 106 வயசுல அவனுக்கு பென்யமீன் பிறந்திருக்கான். இப்போ இவர்கள் எல்லாம் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறாள். இயற்கையாக குழந்தை பேரு இருக்கக்கூடிய வயது இல்லை. ஆனா தேவன் அதை அவங்கள ரினியூ பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவங்க வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா நம்புறாங்க. அடுத்து 2வது ஒரு நபரை பார்க்க போறோம். மோசே பாத்தீங்கன்னா அவன் 80 வயதுலதான் அவனுக்கு அழைப்பே வந்தது, ஆண்டவருடைய அழைப்பு. அவன் ஆடு மேய்ச்சிட்டு மீதியான்ல வனாந்தரத்துல இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறாரு. அவன் மரிக்கும் போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசையை பத்தி சொல்லப்படும் போது 120 வயது ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவனுக்கு பலன் குறையல, கண் இருளடையல. அன்றைக்கு அவன் சாக போற அன்னைக்கு காலையில ஒரு மலை மேல ஏறி அங்கதான் அவன் இறந்து போறான். அடுத்தது காலை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல
அவன் சொல்றான், தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பண்ணையாரிலிருந்து அனுப்பும்போது எனக்கு 40 வயதாயிருந்தது. இப்ப இவனே சொல்றான், நான் வேவு பார்க்க போகும்போது 40 வயது. இப்ப பாருங்க, அதே அதிகாரத்தை 10ஆம் வசனத்தை வாசிக்க. எப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ நான் 85 வயதுள்ளவன். எனக்கு 85 வயசாயிடுச்சு. அவ்வளவுதான் வயசாயிடுச்சு. வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லல. அடுத்து சொல்ற வசனத்தை பாருங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இப்ப யுத்தத்துக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் இருக்கிற அதே பலன், அப்ப இருந்த அதே பலன் இப்பயும் எனக்கு இருக்குது. யுத்தத்துக்கு போறதுக்குரிய பலன் இது. பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு அதிசயமா இருக்கு. மோசைக்கு நடமாடுறான், மேலே ஏறான், அதெல்லாம் செய்யறான். ஆனா இவன் போய் அடுத்தவங்களை மேற்கொண்டு ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஒரு பெரிய இடத்தையே அவன் அதுவும் ராட்சதர்ல இருக்கிற இடத்த எனக்கு கொடுங்க, எனக்கு அந்த பலன் இருக்குன்னு கேக்குறான் காலேப்ட்ட போய். 12ஆம் வசனத்தை வாசிடுறேனே. ஆகியால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இவங்க இந்த ஜெயன்ஸ், இந்த ஏனாக்கியரை பார்த்துதான் பயந்து ஓடி வந்தாங்க 45 வருஷத்துக்கு முன்னாடி. இவன் சொல்றான், அதே இடத்துக்கு நான் போறேன், அந்த மலை நாட்டுல இருக்கிற அந்த ஏனோக்கியரை நான் துரத்தி விட்டு நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன், எனக்கு அதை கொடுங்க, நான் சண்டை போட என்னால முடியும், ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 85 வயதுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்ல முடியுமா? ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாசித்து இதை நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். 85 வயசானாலும் என்னால இதெல்லாம் செய்ய முடியும், என்னால முடியாது, நான் உட்கார்ந்தா இருப்பேன், எனக்கு கையை தூக்க முடியாது, கால் நடக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவரை நம்புவோம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இதை என்னால செய்ய முடியும், நம்ம பேசலாம். அடுத்து யோசுவாவை பத்தி பார்ப்போம். யோசுவா 24, 28, 29 வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். இதுல பாருங்களேன், இந்த காரியங்கள் முடிந்த பின்புனா எந்த காரியங்கள்? யோசுவா இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைக்கிறான். யோர்தானை கடந்து கூட்டிட்டு வந்து சண்டை போட்டு அதை வெற்றி பெற்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை எல்லாம் பங்கிட்டு முடித்த பின்பு கர்த்தருடைய ஊழியக்காரன் மரணம் அடைந்தான். அப்போ நமக்கு நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனோடனே நான் செத்துறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நிறைய பேர் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரிட்டையர்ட் ஆனோடனே நமக்கு வாழ்க்கையே முடியல. இன்னும் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும், நம்மளை நம்பிட்டு தான் இருக்கிறாரு அவரு. நீங்க பெரிய காரியங்களை அவருக்காக சாதிப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்புதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் ஆண்டவர்கிட்ட. இப்போ 110 வயதுள்ளவனா போறதுக்கு முன்னாடி அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். மோசைக்கு பிறகு பொறுப்பெடுத்து இஸ்ரவேல் மக்களை உள்ள கொண்டு வந்து அவர்களை எல்லா இடத்துலையும் பிரிச்சு கொடுத்து அவங்கள சுதந்திரிக்க வச்சுட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அவன் மறித்தான். அப்போ தேவன் நம்ம அழைத்த அழைப்பு ஒரு காலகட்டத்திலோட ஒரு என்ன சொல்றது, உலக மக்கள் அவ்வளவுதான், உங்களுக்கு பணி ஓய்வு ஆயிடுச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன உடனே முடிஞ்சிடல. நிறைய பேரு ரிட்டையர்ட் ஆன உடனே அப்படியே அவங்களுடைய ஹெல்த்தே ஒண்ணும் இல்லாம போயிருது. ஆனா நாம அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு நீங்களா ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புக்கான காரியங்களை நீங்க செய்ய முடியும். நீங்க இன்னும் உறுதியாய் ஓட முடியும். இப்ப பார்த்தவங்க எத்தனை பேரு 100 வயதுல பிள்ளை பெற்றவங்களை பார்த்தோம், யுத்தத்துக்கு போறதுக்கு பலன் இருக்குன்னு சொன்னவங்கள பார்த்தோம், அது மலை நாட்டை கொடுங்கன்னு கேட்ட ஆளை பார்த்தோம், 80 வயசுல அழைக்கப்பட்டவனை பார்த்தோம். இன்னும் பாருங்க, முதிர் வயதிலும் பணி செய்தவங்க சிலரை பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடி அவன் கண்கள் இருள் அடைந்திருந்தது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலி எப்பயுமே அவனுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்திருந்தான், அவனுடைய ஸ்தானத்துல படுத்திருந்தான். அவனுடைய ஸ்தானம்ன்றது என்ன? ஆசாரிய ஊழியம், ஆசரிப்பு கூடாரத்துல அவனுக்கு இருந்த ஒரு பொசிஷன். அதுல அவன் ஸ்டெடியா இருக்கிறான். வயசாயிடுச்சு, 98 வயசாயிடுச்சு.
அவனுடைய பிள்ளைங்க வந்து ஒன்றும் சரியில்ல. அதுக்காக ஐயோ! எனக்கு வேண்டாம் அந்த வேலை ரிட்டயர் ஆயிட்டேன். நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லல. அவன் எப்பயும் அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவனுடைய பணியில, முதிர் வயதிலும் கண்ணு தெரியாம போனாலும் அவன் பணியில இருந்தான். இதெல்லாம் நமக்கு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் செய்வதற்கு நாம் ரெடியா இருக்கணும். முதிர் வயதா இருப்பது அது சாக்கு போக்கு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, "நீர் முதிர் வயதுள்ளவன் ஆனீர். உம்முடைய குமாரர் உமது வழிகளில் நடக்கிறதில்லை" அப்படின்னு சொல்லி யார்ட்ட சொல்றாங்கன்னா, சாமுவேல்ட்ட வந்து ஜனங்கள் சொல்றாங்க. "நீங்க வயசாயிட்டீங்க. உங்க மக்கள் வந்து உங்க பிள்ளைங்க வந்து உங்கள மாரி இல்ல" அப்படின்னு. அப்போ அவன் வயசாகுற வரைக்கும் அவன் ஊழியத்துல தான் இருந்திருக்கான். மக்கள் வந்து அவன சந்திச்சு, அவன பேசி, அவன இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவன் இருந்திருக்கான். வயசான உடனே நம்முடைய மூளையெல்லாம் ஒண்ணும் இல்லாம போறது இல்லங்க. இதுவரைக்கும் எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையிலும் நெறைய அடிபட்டு, நெறைய காரியங்கள சால்வ் பண்ணி, நெறைய பிரச்சனைகள தீர்த்து, எத்தனையோ காரியங்கள நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. உங்களிடத்திலிருந்து நெறைய காரியங்கள இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது மக்கள் வந்து உங்களை பார்த்து ஆலோசனை குடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? இல்ல நானே எனக்கே பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மூலையில முழுங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு சாமுவேல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா, ஒரே ஒரு நெகட்டிவ் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சகரியா. ஆ இவனுக்கும் ஆபிரகாம் பத்தி தெரியும், சாராள பத்தி தெரியும். ஆனா, லூக்கா 1:18 அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, "இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே" என்றான். இதுல அவன் என்ன சொல்றான்? "நான் கிழவனாயிருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே" அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து குழந்தை இல்ல. அவங்க வந்து உத்தமமாய் நடந்துகிட்டு இருந்தாங்க. இவனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தேவதூதனை கொண்டு சொல்லும்போது, இவன் வந்து அத நம்பல. ஏன்னா இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, ஒரு அற்புதமான நிகழ்வு. இவன் வந்து போயி ஆலயத்துல தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான். மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க அவனோட வேலைய, அவனுடைய ஆசாரிய பணிய நிறைவேற்றிட்டு இருக்கும்போது, ஒரு தூதன் வந்து நிக்கிறான். அதுவுமே ஒரு ஆச்சரியமான காரியம். அப்ப தூதன் சொல்லும்போது, நம்ம அத நம்பணும். வாக்குத்தத்தம் சொல்லி நம்ம ஏதோ வாசித்து நம்பல. நேரடியா வந்து சொல்றான். அப்ப கூட அவன் கேள்வி கேட்கிறான். உடனே தான் அவன் சொல்றான், "இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால், இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய்" என்றான். ஏன் அவன அப்படி சொல்றாரு? பல சமயங்களிலே நம்ம நம்ம வாயினாலே நமக்கு தேவன் குடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. "நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான்னு" சொல்லியிருக்காரு. அத சொல்றத விட்டுட்டு எனக்கு பலவீனம், பலவீனம், பலவீனம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இவன் வந்து எப்படி ஆகும்? கிழவனா இருக்கேன். என் மனைவிக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி, அத அவன் வாயிலிருந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவன உண்மைய ஆக்கியிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா பிள்ளை பிறந்த உடனே 8வது நாள்ல அவனுக்கு வந்து வாய் திறந்துருது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் அழிக்க முடியும். கேன்சல் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையில அவை நிறைவேறாமல் போக பண்ண முடியும். இப்போ இந்த 2ல எத நம்ம விசுவாசிக்கிறோம்? அதாவது உலக மக்கள் சொல்றத விசுவாசிக்கிறோமா? ஒண்ணும் முடியாது. வயசாயிடுச்சு. வீட்ல தான் கிடக்கணும். எதுவுமே செய்ய முடியாது. அத நம்புறோமா? இல்ல தேவனுடைய வார்த்தைய நம்புறோமா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அ அ "நீ வந்து முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய்ன்னு" சொல்லுது. இலையுதிர் காலம் ஒரு காலமும் ஆண்டவர் குடுக்கல. நீ இலை உதிராத இருக்கிற மரத்தைப் போல காலத்தில் கனிய தந்து தருவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. உன்னை தாங்குறதுக்கு, ஏந்துறதுக்கு, சுமக்கிறதுக்கு, தப்புவிக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்றாரு. இதுதான் ஆண்டவருடைய ஒரு விருப்பம். ஏற்ற நேரத்துல தான் நம்ம அவர்ட்ட போணும். அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, அத மாறி, மாறி, மாறி பேசிட்டு இருக்கோமா? பேசிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பா நடக்காது. எனக்கு வலிக்குது, எனக்கு அது செய்யுது, எனக்கு இது செய்யுது, எனக்கு முடியல. காலையிலருந்து கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு எத்தன தடவ என்னால முடியல, இது நடக்காது அப்படிங்கிற எதிர்மறையான காரியங்கள பேசுறோம்ன்னு பாருங்க. ஆனா, நம்ம பார்த்தவங்க எல்லாரும் சகரியாவ தவிர வயசாயிருச்சுன்றத அவங்க வந்து ஒரு ஒரு காரியமா அவங்க நினைக்கவே இல்ல. ஏன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் குடுத்தாங்க அவங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்குது. அவர் எனக்கு கொடுத்த பலன் எனக்கு இப்பயே இருக்கு. அதனால நான் போயி ராட்சதர்ல போரிட்டு கூட நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னான் காலேப். இப்படிப்பட்ட ஒரு ஒரு மேலான தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வேணும்.
நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் சொல்றான், உங்களுக்கு தெரியும் வேலைக்காரனை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் வர்றேன்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப சொல்றாரு ஆண்டவர், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவுது. இப்ப என்னத்த நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றத விசுவாசிக்கிறோமா? இல்ல உலகத்து மக்கள் சொல்றத விசுவாசிக்கிறோமா? டாக்டர் சொல்றத விசுவாசிக்கிறோமா? டாக்டர்ட்ட போ வேண்டியதான், நம்ம மருந்து சாப்பிட வேண்டியதான், நல்லதுதான். ஆனா அவங்க எதிர்மறையான இது அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு இது நடக்காது, உங்களுக்கு சுகமாகாதுன்னு சொன்னா, அத நம்ம ஏற்றுக்கொள்றோமா? அல்ல அல்லது தேவன் என்னுடைய சொல்லியிருக்கிற வார்த்தையை நான் நம்ப போறேன். அத நான் சொல்லப் போறேன். அப்படின்னு நம்ம எடுக்கிறோமா? அப்ப நம்ம பேச்சு மாறணும். அப்படிங்கிறது 2 வசனத்த நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமா இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டாம்? வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை. அடுத்தது யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்த பின்பகுதி. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஒருவேளை உங்களுக்கு முதிர் வயதானதுனால பலவீனம் இருந்ததுன்னா, இந்த வசனத்தின்படி நம்ம பலவீனன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போ சொல்லலாமா? நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ முதிர் வயதாய் இருக்கிற சகோதர சகோதரிகள், அக்கா, அண்ணன் எல்லாரையும் ஆன்டிஸ் இல்ல என்ன மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடல. நீங்க ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிறதே எதுக்காக வச்சிருக்காரோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் நீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதான் அவர் விரும்புறாரு. நல்ல சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. கனி தரணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வாழணும்னு தான் விரும்புறாரு. உங்களுடைய பலவீனங்கள்ல இருந்து விடுதலை பெறணும்னு தான் விரும்புறாரு. அதை நீங்க நம்புங்க. வார்த்தைகளை மாத்தி பேசுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.